Vanakkam ellarukkum. Bonjour à tous. Alors, comment allez-vous? நாங்கள் les mots invariables பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பாடத்தில் les mots invariables பார்த்து நாங்கள் அதில் சில சொற்கள் எவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்த நாங்கள் அதற்கு தமிழில் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்த நாங்கள் அதன் தொடர்ச்சி தான் இன்றும். சரியா? அப்போ அதில் நாங்கள் முதலாவது சொல்ல பார்ப்போம். முதலாவது சொல்லு வந்து d'abord. d'abord. இதுக்கு தமிழ் முதலில் என்றது. அப்போ இதை வந்து நீங்கள் tout d'abord என்று சொல்லியும் பயன்படுத்தலாம். அது ஆக முதலில் என்றதை குறிக்கும். அப்போ d'abord என்றால் முதலில். அடுத்த சொல் don. don என்றால் உள்ளே என்பதை குறிக்கும். நாங்கள் முதல் verbe être படித்த நாங்கள் conjugaison தெரியும் எங்களுக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த donோட சேர்த்து ஒரு வசனத்தை அமைப்போம். Je suis dans la cuisine. நான் சமையலறைக்குள்ளே இருக்கிறேன், நிற்கிறேன். Je suis dans la voiture. நான் காருக்குள்ளே இருக்கிறேன். பார்த்தீங்களோ? அப்படி நீங்கள் இந்த don என்று சொல்ல பயன்படுத்தலாம். Je suis dans Paris. நான் பாரிஸுக்குள்ளே நிற்கிறேன். பார்த்தீங்களோ? அப்போ இப்படி நீங்கள் இந்த don என்று சொல்ல வச்சுக்கொண்டு வசனங்களை அமையுங்கள். அடுத்தது davantage. davantage. davantage என்று சொன்னால் கூட என்றதை குறிக்கும். உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் என்று சொல்லி தெரியும். அதற்கு பதிலாக நீங்கள் இந்த சொல்ல பயன்படுத்தலாம். அதே நேரம் நீண்ட நேரம் என்ற அர்த்தத்தையும் இந்த சொல்லு குறிக்கும். அடுத்தது dedans. dedans உள்ளே என்றதை குறிக்கும். அப்போ இப்போ தான் நாங்கள் பார்த்த நாங்கள் don என்றால் உள்ளே என்று சொல்லி பார்த்த நாங்கள் அது வந்து ஒரு ப்ரேபொசிஷன். அது இரு சொற்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் dedans என்ற சொல்லு வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு அட்வேர்ப், அதாவது வினைச்சொல்லை விசேடிக்கிற சொல்லு. அப்போ நீங்கள் வினைச்சொல்லோட நீங்கள் நேரடியாக இந்த சொல்லை பாவிக்கலாம். இப்போ சொல்ல பாருங்க, அலே dedans என்று சொல்லுவோம். அப்போ உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லி சொல்கிறேன். Je suis dedans. நான் உள்ளே இருக்கிறேன். அப்படி நீங்கள் இந்த வசனங்களை அமைக்கலாம். இந்த dedans என்ற சொல்லு வந்து ஒரு அட்வேர்ப். அடுத்த சொல்லு dehors. dehors. dehors என்று சொன்னால் வெளியே என்றதை குறிக்கும். சரியா? அப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் vous allez dehors என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லி சொல்கிறோம். இதுவும் ஒரு அட்வேர்ப். அடுத்தது déjà. déjà. déjà என்று சொன்னால் ஏற்கனவே என்றதை குறிக்கும். சரி, அதான் நீங்கள் சொல்லுவீங்க déjà vu என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது என்றதை குறிக்கும். ஏற்கனவே பார்த்தாச்சு என்று சொல்லி சொல்வதற்கு இந்த déjà vu என்று சொல்லி பாவிப்பீங்க. déjà என்றால் அப்போ ஏற்கனவே என்றதை குறிக்கும். அடுத்தது demain. demain. demain நாளை. இந்த சொல்லு உங்களுக்கு சுலபமாக வரும். அப்போ நாங்கள் ஒவ்வா அதுமா என்று சொல்லி சொல்லுவீங்கள், என்ன நாளைக்கு சந்திப்போம் என்று சொல்லி. அடுத்த சொல்லு depuis. depuis. depuis என்று சொன்னால் இருந்து. இந்த சொல்லு பொதுவாக நீங்கள் நிகழ்கால வசனங்களில் பாவிப்பீங்க. சரியா? இப்போ உதாரணமாக je travaille depuis 6 mois. 6 மாதமாக நான் வேலை செய்கிறேன் என்றதை குறித்து. அல்லது depuis 1 heure என்று சொல்லி சொல்லுவீங்க. அப்போ 1 மணியில் இருந்து என்றதை குறிக்கும். இதற்கு நீங்கள் அப்போ depuis என்று சொல்வதற்கு இருந்து என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்தது derrière. derrière. derrière என்று சொன்னால் பின்னால் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்த சொல் பேக்கு. பேக்கு. இரு சொற்கள் உள்ளன. இதில் பாருங்க, தே என்று சொல்லி தனிய சொல்லும் இருக்குது. அது தே என்று சொன்னால் இருந்து என்றதை குறிக்கும். தே துமா என்று சொன்னால் நாளையில் இருந்தே என்றதை குறிக்குது. ஆனால் இது தேக்கு என்று சொல்லி வருகிறது. தேக்கு என்று சொன்னால் உடனே என்றதை குறிக்குது. தேக்கு c'est prêt, tu m'appelles.
என்று சொல்லணும். அப்போ பாருங்களோ, தேக்கு c'est prêt, tu m'appelles. அது தயாரான உடனே நீ என்னை அழை என்று சொல்லி சொல்கிறார். சரி, அப்போ உடனே என்று சொல்கிறதுக்கு இந்த தேக்கு என்று சொல்ல பாய்ப்பி. அடுத்தது désormais. désormais இப்போதிலிருந்து à partir de maintenant அதுக்கு désormais என்று சொல்ல பாருங்க. அடுத்தது devant. devant devant சொன்னால் முன்னால் என்று je suis devant la banque. நான் வங்கிக்கு முன்னால நிற்கிறேன். அப்போ devant என்று சொல்ல பாருங்க. அடுத்த சொல் donc. donc அப்போ இந்த சொல்லில் நீங்கள் செய்ய உச்சரிப்பியல் donc ஆகையால் என்ற அர்த்தத்தை குறிக்கும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். il y a du bruit donc je recommence என்று சொல்கிறேன். il y a du bruit donc je recommence. சத்தமாக இருக்கிறது, ஆகையால் நான் மீள ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ இப்படி நீங்கள் இந்த சொற்களை பயன்படுத்தலாம். அடுத்த சொல் dorénavant. dorénavant இதற்கு தமிழ் இனி, à l'avenir அதாவது வருங்காலத்தில் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்தது durant. durant இதற்கு தமிழ் பொழுது என்ற அர்த்தத்தை குறிக்கும். அப்போ உங்களுக்கு பொழுது என்று சொல்கிறதுக்கு pendant என்று சொல்ல தெரியும். சரியா? அதே மாதிரி அதன் ஒத்த சொல் தான் durant. encore. encore encore என்றால் இன்னும், மேலும் என்ற அர்த்தத்தை குறிக்கும். encore. அடுத்த சொல் enfin. enfin enfin என்றால் இறுதியில் அல்லது முடிவில் என்று அர்த்தம் பெறும். இல்லாட்டால் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ஆப்பாடா தொல்லை துளைஞ்சுது என்று சொல்லி சொல்லுவோம். என்ன அப்படியான ஒரு இதுலேயும் enfin என்று சொல்ல பாய்ப்போம். சரி, enfin les vacances sont arrivées என்று சொல்லி சொல்கிறோம். சரி, அப்போ அதுக்கு enfin என்று சொல்ல பயன்படுத்தலாம். அடுத்தது ensemble. ensemble ஒன்றாக என்று தமிழ் அர்த்தம். aller ensemble என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒன்றாக செல்லுங்கள், ஒன்றாக போங்கள் என்று சொல்கிறோம். அடுத்த சொல் ensuite. ensuite அடுத்து என்று சொல்கிறதுக்கு பாய்ப்போம். சரியா? ஏதாவது ஒரு செயலை அடுத்து என்று சொல்கிறதுக்கு ensuite. அடுத்த சொல்ல பாருங்க entre. entre என்று சொன்னால் இடையில் என்றதை குறிக்கும். entre Paris et Marseille. சரியா? பாரிஸுக்கும் மார்சைக்கும் இடையில் என்றதை குறிக்கும். சரி, அப்படி அந்த இடையில் என்று சொல்கிறதுக்கு entre என்று சொல்ல பயன்படுத்துவோம். அடுத்த சொல் envers. envers envers என்று சொன்னால் நோக்கி என்ற அர்த்தத்தை குறிக்கும். exprès. exprès exprès என்று சொன்னால் வேண்டுமென்று. tu fais exprès என்று சொல்லி சொல்லுவோம். நீ வேண்டுமென்று செய்கிறாய் என்று சொல். பார்த்தீங்களோ, exprès என்றால் வேண்டும் என்றதை குறிக்கும். hier நேற்று. இது ஒரு சுலபமான சொல்லு. நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்துவீர்கள். அடுத்தது or. or என்று சொன்னால் வெளியே என்றதை குறிக்கும். சரியா? உதாரணமாக சொல்கிறேன், or de Paris என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ பாரிஸுக்கு வெளியே என்றதை குறிக்கும். அப்போ ஓர்துவோட நாங்கள் ஒரு பெயர் சொல்லு போடுவோம். அடுத்தது இசி. இசி என்றால் இங்கே. jamais ஒருபோதும் இல்லை என்றதை குறிக்கும். jamais ஒருபோதும் இல்லை. là-bas. là-bas அங்கே என்றதை குறிக்கும். loin. loin loin என்று சொன்னால் தூரத்தில் அல்லது தூரத்திற்கு என்றதை குறிக்கும். உதாரணம் பார்ப்போம். aller loin என்று சொல்லுவோம். அப்போ தூரத்திற்கு செல்லுங்கள், தூர செல்லுங்கள் என்றதை குறிக்கும். longtemps. longtemps நீண்ட நேரமாக
என்றதை குறிக்கும். நீண்ட நேரம் அல்லது நீண்ட நேரமாக என்றதை longtemps குறிக்கும். லோர்து லோர்து இந்த லோர்து என்று சொல்ல பாருங்க, இதில் வந்து நான் இசை உச்சரிக்கையில் சரியோ லோர்து பொழுது என்ற அர்த்தத்தை குறிக்கும். அப்போ இந்த லோர்துவோட நாங்கள் ஒரு பெயர் சொல்லத்தான் விடுவோம். லோர்து லெக்ஸாமன் லோர்து லெக்ஸாமன் என்று சொன்னால் பரீட்சையின் போது என்றதை குறிக்கும். லோர்துவோட ஒரு பெயர் சொல்லை இடுங்க. அடுத்தது பாருங்க, லோர்து மாதிரியே இதை உச்சரிப்போம் லொஸ்கு என்று சொல்லி உச்சரிக்கிறோம். அப்போ இதில் பாருங்க, இதில் எஸ்ஸை உச்சரிக்கிறோம். லொஸ்கு என்று சொன்னாலும் பொழுது என்றதை தான் குறிக்கும். ஆனால் அந்த லொஸ்குவோட நாங்கள் அங்கால ஒரு வசனம் தான் நாங்கள் இடல் வேண்டும். அப்போ லொஸ்கு வு வெனே என்று சொன்னால் நீங்கள் வரும் போது என்றதை குறிக்கும். சரியா? அப்போ லொஸ்குவோட ஒரு வசனத்தை இடுங்கோ, லோர்துவோட ஒரு பேர் சொல்லை இடுங்க. அடுத்தது maintenant maintenant. சரியா? maintenant சொன்னால் தற்போது இப்போது என்றதை குறிக்கும். அடுத்தது மே 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 என்று சொன்னால் ஆனால் என்பதை குறிக்கும். மல்கிரே 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 என்றால் இருந்தாலும் என்றதை குறிக்கும். சரியா? அப்போ இந்த மல்கிரே என்ற சொல்லோட நீங்கள் ஒரு பெயர் சொல்லத்தான் இடல் வேண்டும். மல்கிரே லா ப்ளூ என்று இருக்குது. அப்போ லா ப்ளூ என்று சொன்னால் மழை. அப்போ மழையாக இருந்தாலும் என்றதை குறிக்கும். சரியா? அப்போ மல்கிரே லா ப்ளூ. சரியா? மழையாக இருந்தாலும் அவன் பள்ளிக்கூடம் போகிறான். சரியா? அப்போ மல்கிரேயோட ஒரு பெயர் சொல்லை இடுங்கள். அடுத்ததை பாருங்க, மியூ 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 என்று சொன்னால் முன்னரை விட பரவாயில்லை என்றதை குறிக்கும். சவா மியூ என்று சொல்லி சொல்லுவீங்கள் என்ன? அப்போ முன்னரை விட இப்போது உடல் நலம் நன்றாக இருக்குது என்று சொல்றதுக்கு பாய்ப்பீங்க. இல் ட்ரவாய் மியூ என்று சொல்லி சொல்லுவீங்க. முன்னரை விட அவன் நன்றாக வேலை செய்கிறான் என்றதை குறிக்கும். சரி? அப்போ இந்த மியூ என்றது முன்னரை விட இப்போது நன்றாக என்றதை குறிக்கும். அடுத்த சொல் முவா முவா. இதற்கு தமிழ் குறைய என்பதை குறிக்கும். முவா ஷேர் என்று சொல்லுவீங்கள் என்ன? சரியா? குறைவான விலை என்று சொல்லி சொல்றதுக்கு முவா ஷேர் என்று சொல்லி பாவிப்பீங்க. சரி? அப்போ முவா என்று சொன்னால் குறைய என்பதை குறிக்கும். நாங்கள் இன்னும் நிறைய சொற்கள் படிக்க இருக்கிறோம். சரியா? அதன் மிகுதியை நான் அடுத்த பாடத்தில் தொடர்வோம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் காமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à bientôt.